அனைவருக்கும் வணக்கம். வாயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள கல்பாக்கம் வள்ளலார் சத்திய தர்மசாலா அருட்பெருஞ்சோதி மணிமண்டபம் 3ஆம் ஆண்டு தைப்பூச திருநாள் மற்றும் நுழைவு வாயில் திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதனை தான் நாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். எல்லாரையும் வளர்ந்து போவதில்லை. போக முடியாதவங்களுக்கு எங்கே ஒரு பெரிய நாட்டை இந்த 3ஆவது ஆண்டாக மிகப்பெரிய ஒரு அளவில் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கின்ற வரலாறு சொன்னாங்க வணங்குகின்றோம். இந்த சபை நிறுவனர் அதனால் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் ஐயா திரு சேகர் ஐயா அவர்களுக்கும் ஐயா அம்மா அவர்களுக்கும் இந்த 7 திரைகள் ஒவ்வொரு மனிதனையும் அந்த அசுத்த மாய திரைகள்னு சொன்னாங்க. அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, ஆறு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சக்திகளும் நம்ம மனிதனை மாயை என்கிற திரையில மறைச்சிருக்குது. அந்த ஒவ்வொரு திரையும் நீக்கினா இந்த 7 திரையிலும் நீக்கினா எப்படி நமக்கு ஜோதி தெரியுமோ அது மாதிரி நம்முடைய முயற்சியில கருப்பு திரையும் நீலத்திரையும் பச்சை திரையும் இருக்குது. அதிகமான கடினமான ஒரு திரை பச்சை திரைன்னு சொல்றாரு சாமி. 3 திரைகளும் நம்முடைய முயற்சியில நீக்கினா
அடுத்து இருக்கிற 4 திரை அவரே திறந்து விட்டுவார். அந்த வகையில் நிறைவடமாக இங்க எல்லாருமே பாடல் கொடுக்கிறார். அருட்பெருஞ்சோதி கருவி மாமாயி கருப்பெரும் திரையால் அரைசெது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பேரூர் நீல பெருந்திரை அதனால் ஆலயம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பச்சை திரையால் பழவரை அவர் பாதத்தை தொட்டு வணங்கி நான் சில வார்த்தைகளை அற்புதி என்ற ஒரு பாடல் பாடியது கூட ஊர் தருவார், நல்ல ஊர் தருவார், உடையும் தருவார், பார்த்தருவார். பௌர்ணமி நன்னாளில் இன்றைய தினமே பெருமானுக்கு மகா பரஞ்சோதி அக்னியான இந்த ராமலிங்க தீபத்துக்கு வலது பக்கம் சந்திரனும் இடது பக்கம் சூரியனும் இருப்பதை நீங்கள் கண்ணார காணலாம். நாளை காலையில் எல்லோரும் வெளியில் இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டும் ஒரே கோட்டில் வரும். அந்த ஒரே கோட்டில் வரும் பொழுது அந்த 7 திரைகளையும் விளக்கி அந்த அருட்பெரும் ஜோதியை காண்பிப்பார்கள். அதுக்கு தான் சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று 6 புகழ் தரும் அருட்பெரும் ஜோதி என்று அங்கே அருளப்பட்டுள்ளது. எனவே இந்த சத்தியஞான சபையில், இந்த சத்திய மணி மன்றத்தில், இந்த சத்திய மணி மன்றில் இங்கே தானே அமர்ந்து அந்த அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமான் இங்கே வீட்டிருக்கும் காட்சியையும் இங்கே 7 திரைகளை நீக்கப்பட்டு அதை உன்னதமாக கண்டுகளித்து தன்னுடைய மனதிற்குள்ளே அகம் குளிரவும் இந்த ஆளான நாமல் லகைக்கவும் ஆலயம் என்பது. ஆளானவள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தன் பெரும் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி என்கிற மகாமந்திரத்தை தன்னுள் லகைச்சி அதை சொல்லும் பொழுதும் முதல்ல கருப்பு திரை நீக்குவார்கள், அப்புறம் நீலத்திரை நீக்குவார்கள், பச்சை திரை நீக்குவார்கள், அப்புறம் செம்மை திரை, அப்புறம் பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை. ஆகவே 7 திரைகள் நீக்கப்படும். இது 7 திரைகள் நீக்கப்படுவது காரணம் என்னன்னா, நம்ம நெத்தியில இந்த பக்கம் ஆணி அடிச்சு திரை தொங்குதுன்னு எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்ம மனசுல தினகாலமும் 80 கோடி எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் வந்து போவது. அதில் நிலை பெற்று இருப்பது 7 விதமான எண்ணங்கள். காமலோக கோபம் மற்ற இந்த மாதிரி மனமாச்சரியம் இவைகள்லாம் நிலையாக இருக்கும். ஆணவம் எல்லாம் அவைகளை ஒன்றொன்றாக நாமளே அருட்பெருஞ்சோதி எனக்கு இந்த கோபத்தை நீக்கிடு, அருட்பெருஞ்சோதி ஜோதி
சத்திய தர்மசாலை அருள்ஜோதி மணிமன்றம் 3ஆம் ஆண்டு தைப்பூச திருநாள் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட அருட்பெருஞ்சோதி நுழைவாயில் திறப்பு விழா இன்றே நடைபெற்று அங்கே இன்புறப்பட்டது. அருள் வாழ்வில் எல்லோரும் நுழைந்து வந்துள்ளோம் என எப்பொழுது அந்த நுழைவாயில் வழியாக நாம் எல்லோரும் வந்தோமே அப்பொழுதே இந்த அருட்பெருஞ்சோதியின் அருள் வாழ்வுல நுழைந்து விட்டோம் என்பது உண்மை சத்தியம். ஏன்னா இந்த கருணாமூர்த்தியான கோபாலகிருஷ்ணன் ஐயா அது பல ஆயிரம் பல லட்சம் மைல்கள் தாண்டி தன்னுடைய புற வாழ்க்கைக்கு போய் தேடி அடைந்து பறவை போன்று ஊர்க்குருவியை போன்று அதாவது உயர பறந்து நல்ல அலைவோடும் பறந்து செல்வத்தை தேடி கொண்டு வந்து இங்கே அவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி அதற்குள்ளே மணிமண்டபம் அவர்களுடைய எண்ணத்தை வாழ்க்கை எல்லாரும் நாமும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் செல்வத்தை வச்சிருக்கிறோம், மனைவி மக்கள் அக்கா தங்கை எல்லோருமே எல்லாமே இருக்கு அப்படிதானே? எல்லோருக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த அகண்ட அருள் பணம் வருவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை ஒரு 10 நிமிஷம் யார்கிட்டையும் ஒரு டொனேஷன் வாங்கியோ ஒரு கடன் வாங்கியோ அந்த கடலை தன்னுடைய சுய சம்பாத்தியத்துல இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்குள்ள அவர்களுடைய அந்த மணக்கோயிலை கட்டிய மாணிக்கர் பேருங்க பூசர நாயனார். அந்த பூசர நாயனார் போன்று இது பெரிய மாளிகையை கட்டி அதனுள்ளே அருட்பெருஞ்சோதி மகாதீபத்துக்கு ஒரு மணிமண்டபம். அவர்களை குளிப்பாட்டி காலை வெட்டி கையை வெட்டி தலைவாடி அவர்களுக்கு எந்த பணிகளை செய்தாலும் அவர்கள் கடைசி வரையிலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய உயிர்ப்பியரான சிஷியருக்கு பிறருக்கு எங்க காட்டி கொடுக்க போறாங்க? எனவே அந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்களா, தியானம் இருக்கும் பொழுது மற்ற நேரங்களில் நீராடும் பொழுது அந்த சிஷியனுக்கு தெரியாமல் மனஜலம் கழிக்கிறது மாதிரி அப்படி வெளியில போய் அந்த கரிசாலைய ஒரு 4 இலையை பறித்து சாப்பிட்டு கொடுக்குவாங்க. இதுவரையிலும் யாரும் காட்டி கொடுக்கவே இல்லை. கருணாமூர்த்தியான அருட்பெருஞ்சோதி தெய்வம் தான் இவருக்கு காட்டி கொடுத்திருக்கு. நம்ம ராமானுஜரை போல தன் சிரசு உடைஞ்சாலும் உடைஞ்சிட்டு போகுது, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்க, எல்லோரும் மரணமில்லா திருவாழ்வு வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஞான மொழியை எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்தாங்க. ஆனால் யாரும் அதை உண்டு அதனுடைய இன்பத்தை அடைந்து இந்த நோய்வாய் துன்பத்தை எல்லாம் விளக்கி கொண்டீர்களேனால் இல்லை. எப்பயாவது கையாண்டவர் தானே நாங்கள் கிடைத்து தலையில தேய்ச்சிக்கலாம், என் பொண்ணு தேய்ச்சிக்கலாம், என் மனைவி தேய்ச்சிக்கலாம், இந்த வரப்புல கிடைச்சது நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு ருசிப்பதும் இல்லை புசிப்பதும் இல்லை, அதை ஆராதிப்பதும் இல்லை. ஆனால் ராமலிங்க பெருமான் எழுதிய இடத்துக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இப்ப எழுதாத இடம் ஒண்ணு இருக்குல்ல, இப்போ எழுதாத இடம் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப ராமலிங்க சுவாமிகள் வந்து எல்லாவற்றையும் மறந்துடாதீங்க. கரிசாலை பத்தி முக்கியமா சொல்லணும்.
ஞாபகத்தில் வருவா இல்லை நீங்க இன்னைக்கு 2 பக்கம் படிப்போம், அப்புறம் அதில் ஒரு பீஸ் பேப்பரை வச்சுட்டு மறுபடியும் அதை படிக்க நிற்போம். எனவே அதை கண்டு உணர்ந்து பறித்து உணர்ந்து உள்ளே கொண்டு போவதில்லை. அதனால ராமலிங்க பெருமான் ஒரு 90% மனிதன் எப்படி வாழ்வது, எப்படி ஜோதி ஆவது, எவ்விதம் இருப்பது, சாதாரண உலகியல்ல உள்ள கணவன் மனைவி எப்படி வாழ்வது, உலகத்தோருக்கு சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்தும் சொல்லிவிட்டார்கள். அகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்லிவிட்டார்கள். இதுதான் அந்த பேப்பர் தான். அந்த பேப்பர்ல வந்து ஒரு 3 குழுவுல அது போடாம சும்மா அந்த பேனாவை வந்து அற்புதம் ஜோதி கிரிக்கிறாங்க. அந்த வகுப்புல உள்ள பிள்ளைகள் கூட 90 மார்க் எடுத்தாங்க. மற்ற வகுப்புல உள்ள ஆசிரியர்கள் மக்கள் எப்படி 90 மார்க் எடுக்கிறாங்க. இலையை சாப்பிட்டாலே பலமான நீடிக்குமா அந்த உயிர். வெறும் போதைக்கு இலைகளை சாப்பிட்டாலே பலமான நீடிக்குமா அந்த உயிர். உடனே உயிர் விடாது அப்படின்னு ராமலிங்க சுவாமி எழுதியிருக்கிறார். அப்போ அந்த கரிசாலம் மிக முக்கியம். சாலாவரத்துக்கு நல்ல கல்வி செய்யப்பட்டது. கோபாலகிருஷ்ணனை போன்ற ஆன்மாக்களுக்கு மகனாகவோ மகளாகவோ வந்துவிடுவார்கள். ஒரு நல்ல அறிவு நிலை ஞான நிலையில இருக்கிறான். அவன் ஜீவகாரணி செஞ்சிருக்கிறான், பரகாரணி செஞ்சிருக்கிறான், ஞானகாரணி செஞ்சிருக்கிறான், எல்லாம் செஞ்சிருக்கிறான். ஏதோ ஊழ்வினையின் காரணமாகவோ எப்படியோ அவனுக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டது. அவன் நல்ல இறந்துட்டான். அவன் எக்காரணத்தை கொண்டும் தாழ்ந்தவர்களுடைய வழியில் பிறக்க மாட்டான், பிறக்க விரும்ப மாட்டான். அவன் பொறுத்து மண்ணிலும் புழுதியிலும் வரப்பிலும் தண்ணீரிலும் கலந்து மடித்து உள்ள போய் வெளியே வந்து அதான் வாழ்க்கை. அந்த ஆன்மா எனக்கு பிறகும். ஆனால் அவனுக்கு பிறப்பெடுக்கக்கூடிய நேரம் எதுன்னு அவனுக்கு திருமணம் நடந்த உடனேயே அந்த சுத்த மாயையானது அந்த காத்திருக்கு இருக்கிறத இந்த ஆன்மா புண்ணியம் செய்த ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு போய் அதை தெரிவிச்சிடும். இன்ன இடத்துல உயர்வான ஒரு கருணைமான் அவனுக்கு திருமணம் நடந்திருக்கு, நீ அங்கே போகலாம் சொல்லி அவனுக்கு போய் சொல்லிடும். அதுக்கு காலத்தைகள்லாம் கிடையாது. அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா அழுத்து. ஏன்னா ஒரு கழுத 1000 புகழ்களாகிய இந்த புகழை பார்க்க முடியுமா? அந்த புகழை விட இன்னும் சின்னதுங்கிறாங்க. Joy.
பாவமே பார்த்தாங்க கடவுள இல்லையா? 5 சூழல்கள் வந்து ஒரு யானையை பார்த்து ஒரு சொல்ல அது என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தா அது யானைகள் வந்து எல்லாரும் பெரிய மாதிரி இருக்கு தூண் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, மொத்தமாக பார்க்கணும். நானும் ज्योति सोम ज्योति वाद ज्योति ज्ञान ज्योति माग ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति आम ज्योति सोम ज्योति वाद ज्योति ज्ञान ज्योति माग ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति 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 स्वयं ज्योति ज्योति நம்ம ஊரை சுற்றி இருக்கிற கோவிலோட சிறப்புகளையும் அங்க நடைபெறுற திருவிழாக்களையும் நான் என்னுடைய சேனல்ல வீடியோஸா அப்லோட் பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.